Hello my dear students, welcome to my YouTube channel. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, அது பேசிக்ஸை பற்றி நாம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து அதோட க்ளோஸ் சிஸ்டத்தோட ஒர்க் டன் என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஈக்குவேஷனும் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பண்ணோம்னா ஆல் ப்ராசஸை வந்து அதாவது கான்ஸ்டன்ட் அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ப்ராசஸ் இருக்குல்லையா, ஒர்க் டன் ப்ராசஸ் இருக்குல்லையா, அது எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் எப்படி போடணும், கம்ப்ரஷன் ப்ராசஸ்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டு தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆன் ப்ராசஸ் ஆன் PV diagram represented by the equation. எந்த எல்லாத்தோட ப்ராசஸும் எந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா இதுதான். PV K. P pressure, volume. இந்த K என்ன டினோட் பண்ணுதுன்னா இந்த K தான் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். I mean to say K தான் என்ன சொல்லும்னா whether constant pressure or constant volume or isothermal or adiabatic or polytropic process. இந்த K தான் எல்லாத்தையுமே represent பண்ணும். சரியா? K represents the process. Okay? K represents the which is the process. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ இந்த எல்லா ப்ராசஸும் either expansion or compression process வந்து ஒரே கிராஃப்லயே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? Represents all process in PV diagram. Represent all process in PV diagram. Where expansion process partner. Suppose this is P and this is V. What is P? Pressure. X axis la P pressure represent பண்றோம். Sorry, Y axis la pressure represent பண்றோம். X axis la volume represent பண்றோம். சரியா? Since the expansion process நால என்ன pressure constant pressure, இது constant volume. இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். நம்ம ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா, PV to the power of K is equal to C. இப்போ K க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் PV to the power of 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. K க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன, K க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா V to the power of 0, anything to the power of 0 same value. அப்போ இது என்ன ஆகும், PV to the power of 0 it implies PV is equal to C. Okay, இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, constant pressure. அடுத்து PV க்கு ஒண்ணா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒண்ணா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். எப்போ V க்கு K க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்றீங்களோ அப்ப இது வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா தட் இஸ் isothermal process. Okay, அடுத்து
இந்த கேக்கு பதிலா இது என்னது அடியபேட்டிக் இண்டெக்ஸ் காமா வந்து அடியபேட்டிக் இண்டெக்ஸ் இது சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அடியபேட்டிக் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா adiabatic process. அடுத்தது கேக்கு பதிலா n சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது என்ன n means polytropic process. Polytropic process. Last constant pressure achi isothermal adiabatic polytropic only one remaining கேக்கு பதிலா இன்ஃபைனைட் சப்ஸ்டிட் பண்ணனும்னா இது என்ன ஆகுது கான்ஸ்டன்ட் வால்யூம் process ஆகுது சோ பாருங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் process isothermal process adiabatic process polytropic process constant volume process இப்போ இதெல்லாம் நம்ம இந்த கிராஃப்ல எப்படி போடலாம்னு பார்க்கலாம் சரியா இங்க என்ன இது பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது வால்யூம் பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இது என்னது பிரஷர் k க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் k0 னா கான்ஸ்டன்ட் பிரஷர் process இல்லையா இது ஏன் 0 போட்டுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி k க்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆகுது கான்ஸ்டன்ட் வால்யூம் process அப்போ இங்க k = infinity அடுத்து என்ன k1 k = 1 அடுத்து என்ன k = n k = நல்லா நோட் பண்ணுங்க k0 1 n gamma இது என்ன process expansion process ஏன் expansion processல இப்படி எழுதிருக்க 0 1 என்னோட வேல்யூ காமாவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் காமாவோட வேல்யூ என்னன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம் first of all adiabatic index என்ன Cp divided by Cv what is the value of Cp means what specific heat at constant pressure Cv value is specific heat at constant volume இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ 1.005 divided by இதோட வேல்யூ எவ்வளோ 0.718 if you solve this we going to land with the answer 1.4 அப்போ காமாவோட வேல்யூ 1.4 what is the value of n you have to remember that value for n 1.3 என்னோட வேல்யூ எவ்வளோ for air என்னோட வேல்யூ 1.3 you have to remember that so n is equal to 1.3 அப்போ இந்த கிராஃபை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க என்ன சொல்லிட்டு எஸ் அப்சர்வ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிங்களா எஸ் 0 1 1.3 1.4 இன்கிரீசிங் ஆகுதா இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்குதா k இன்கிரீசிங் ஆர்டர் இருக்குதா சோ அப்ப இன்கிரீசிங் இந்த ஆர்டர் இருக்கு k இன்கிரீசிங் ஆர்டர் சோ இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா ரெப்ரசன்ட் பண்ணலாமா PV டயகிராம ஒரு கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணதுனா k கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்போ ஐசோதெர்மல் process எப்பவுமே பாலிட்ரோபிக் processக்கு மேல தான் இருக்கணும் adiabatic process வந்து எப்பவுமே எல்லாத்தோட processோட லாஸ்ட்ல தான் இருக்கணும் அந்த ஸ்லோப் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் வரணும் சோ இப்போ ஒரு ப்ராப்ளத்துல என்ன சொல்றாங்கன்னா isothermal process இருக்குது adiabatic process இருக்குது அப்ப you don't get any confusion to draw the diagram to draw the graph at a time நீங்க என்ன பண்ணனும் உங்களுக்கு ஞாபகம் வந்துறணும் yes isothermal process னா அதுதான் first process இந்த rectangular hyperbola-ல first அதுதான் வரும் அதுக்கு கீழ தான் வரும் என்ன வரும் adiabatic process வரும் புரிஞ்சா you don't get any confusion so k வந்து increasing ஆர்டர் இருக்கு இது என்ன process expansion process k is equal to 0 னா constant pressure process pv is equal to constant pressure process இதுனா
constant temperature. இது என்னது polytropic process. Polytropic process இது adiabatic process. இது என்னது K is equal to infinity, volume constant. புரிஞ்சா? expansion processல எப்படி graph represent பண்ணிட்டு புரிஞ்சா? Yes, I hope you understand. Next என்ன பார்க்க போறோம்னா இதே வந்து compression processல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து expansionல expansion. Same இது pressure, volume. Something like this. So this is constant pressure. This constant volume. So K is equal to infinity, K is equal to 0. Rest of the process is like this. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? அத நோட் பண்ணிக்கங்க. K இன்கிரீசிங் ஆர்டர்ல இது இப்படி வரும். K இன்கிரீசிங் ஆர்டர் இப்படி. இப்படி K இன்கிரீசிங் ஆர்டர். அப்போ increasing ஆர்டர்லையா இது என்ன process? compression process. அப்போ K is equal to 0 இங்க என்ன வரும்? K is equal to 1. இங்க K is equal to n. K is equal to gamma. புரிஞ்சா? expansion processக்கும் compression processக்கும் நம்ம எப்படி graph represent பண்றோம்னு சொல்லி புரிஞ்சா? yes. பாருங்க pressure increase ஆகுது, temperature, polytropic, adiabatic, volume process. Increase, decrease. Graph easy போடுறீங்களா? Compression process, expansion processக்கு ஏதா கன்ஃபியூஸ் ஆகுமா? இப்போ எக்ஸாமினர் என்ன சொன்னாலுமே கண்ணை மூடிட்டு நீங்க இந்த K increasing order, expansion processனா increasing order இப்படி, compression processனா K increasing order இந்த சைடு. இது ஞாபகம் வச்சீங்கன்னா you can deal with easily. புரிஞ்சா? அடுத்து ஸ்லோப் சொன்னேன் இல்லையா? கான்ஸ்டன்ட் பிரஷர்னா எப்படி போடுறோம், கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் எப்படி இது why what is the reason behind that அது பார்க்கலாம். இப்போ slope for first constant pressure process la V constant pressure something like this. So slope inge theta edha iruka, theta is equal to 0. constant pressure process la theta 0. புரியுதா? ரீசன் ஏன் theta இங்க 0 போட்டேன்னு சொல்லிட்டு ஸ்லோப் இங்க எதுவுமே இல்ல, theta is equal to 0. அதனால தான் இங்க வந்து 0 போட்டு நாம கிராஃப் போடுறோம். புரியுதா? what is the reason this? next constant something like this. See what is meant by constant volume? yes, right, something like this. இப்போ ஸ்லோப் பாருங்க, ஸ்லோப் theta is equal to 90 degree. அப்போ ஸ்லோப் is equal to tan theta. அப்போ tan theta பதிலா tan 90 என்னப்பா? yes my dear, tan 90 represent infinity. That's why we represent here infinity. That is constant volume process. Okay? Slope theta is equal to 90. அப்போ slope என்ன? Slope is equal to tan theta. Tan theta இங்க theta பதிலா 90 substitute பண்ணினா when theta is equal to 90, tan theta tan 90 degree னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? yes, infinity. புரிஞ்சா ஏன் infinity போட்டேன்னு சொல்லிட்டு? yes. அடுத்து என்னன்னா I'm going to rub this. Okay? அடுத்து என்னன்னா isothermal process. Isothermal process.
isothermal process na? First of all, isothermal process graph எப்படி represent? Pressure, volume, rectangular hyperbola, something like this, isn't it? இப்படி இந்த arrow mark இப்படி represent பண்ணிட்டேனே, this is expansion process. Okay? அப்போ PV is equal to C. PV is equal to C. Okay? இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. P into dV plus V வச்சுக்கிட்டு V into dP. Since constant 0. இப்போ P dV is equal to minus V dP. இப்போ dP by dV is equal to இத இங்க வச்சு இத எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, அதாவது dP வச்சுக்கிட்டு இத எப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆகும், P by V minus slope பாருங்க, dP by d change in pressure divided by change in volume, இதுதான் slope. P by V slope புரிஞ்சா, minus P by V இதுதான் slope. இப்ப இதேதான் isothermal processக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா adiabatic process பாருங்க. adiabatic process என்னன்னா, adiabatic process என்ன, PV to the power of gamma. PV to the power of gamma is equal to C. Okay? இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, P யை வச்சுக்கிட்டு V க்கு பண்ண என்ன ஆகும், gamma gamma minus 1 dV plus V to the power of gamma வச்சுட்டு இது பண்ண என்ன ஆகும், dP is equal to 0. clear? இப்போ dP by dV is equal to, அதாவது dP யை first இத கிராஸ் பண்ணு. ஓகே, let it be. So இது இங்கே வச்சிட்டு P gamma minus 1 dV is equal to consider position ஆகும் minus dP. இப்போ dP யை மட்டும் வச்சிட்டு இதை இன்சர்ட் பண்ணலாமா, இதை இன்சர்ட் பண்ணதால dV இன்சர்ட் பண்ணி பாருங்க. அப்போ இது என்ன ஆகும், P into gamma V gamma minus 1 minus V to the power of gamma is equal to dP divided by dV. clear? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை மேலே கொண்டு போயிட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா, dP is equal to dV is equal to gamma times minus P to புரிஞ்சா. அப்போ இங்க பாருங்க ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஸ்லோப் பாருங்க minus times of P by V. இங்க என்னன்னா adiabatic processல ஸ்லோப் பாருங்க dP by dV is equal to gamma times same value of gamma. இந்த ஒரு சேஞ்சஸ் என்ன, இந்த gamma மட்டும் தான் சேஞ்சஸ், மத்தபடி சேம் வேல்யூ தான். அதனால தான் கிராஃப் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப். சரியா புரிஞ்சா. ஐசோதர்மல் ப்ராசஸ் இன்னொரு சின்ன வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Slope of isothermal process is equal to gamma times of adiabatic process. Okay? புரிஞ்சா. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா க்ளோஸ்ட் சிஸ்டத்தோட ஒர்க் டன் என்ன சொல்லிட்டு எல்லா ப்ராசஸ்க்கும் பார்த்தாச்சு. இனி அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஓப்பன் சிஸ்டத்தோட ஒர்க் டன் என்னென்ன, எல்லா ப்ராசஸ்க்கும் ஓப்பன் சிஸ்டத்தோட ஒர்க் டன் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா அதோட zeroth law of thermodynamics complete. Then we gonna move to heat. Okay? I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.